இது ஒரு மேண்டேட்ரி. இது இருந்தால் தான் இவன் தான் வாங்கிட்டு வந்தான். உனக்கெல்லாம் எங்கே கொண்டு போய் உனக்கு பாரு, உனக்கு மேலே ஒரு தர்கா கட்டினவா வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இது மட்டும் முக்கிய மக்களே. ஏன்னா இது இல்லைன்னா நம்மளால ஏற முடியல. சில பேர் வீட்டில் இருந்தே தயாரிச்சு கொண்டுட்டாங்க. ஜூஸ் காலையில் கவர்லாம் பார்த்துக்கோங்க. நாங்களாம் வாட்டர் பாட்டில் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டாச்சு, வெளியே எது போடல. வந்தீங்கன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ்ஸு. பாருங்கள், அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான். அது மட்டும் தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாட்டில் இங்கே த்ரோ பண்ணாதீங்க. இம்ரான் விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட எத்தனை அடி சொல்லேன்னு தெரில. மேலே ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம். நிறைவேறிச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னன்ட்டு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. அப்படியே அந்த கடையிலேருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கெல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா ஃபுல்லாக வழுக்கு பாறை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்தால் வெல் ப்ரிப்பேர்டாக தான் வருவோம். ஜூஸு, தண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஜூஸுக்கு 50 ரூபா, 40 ரூபா. என்ன பண்ண, அவங்களும் அவங்களோட தூரம் மேலே விற்கிறாங்க. அப்போ ப்ரைஸ்லாம் பார்க்கக்கூடாது. சப்போஸ் உங்களால் அவ்வளோ காசு கொடுத்து குடிக்க முடியலன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு தூக்கிட்டு பாருங்கள். அவங்க பாவம் அவ்வளோ ஐஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்ல. இங்கே பாரு, தஞ்சை, நெல்லை, ராமநாதபுரம், சாப்பி சைடு மதுரைக்காரங்க பேர் எழுதுவோம். சார் இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ராம்குமாரா? தஞ்சை ராம்குமார், தமிழ் ஜிலி ஜாலி. சிறப்பான ஆள். த லெவல் ஆஃப் மை ஸ்டடி. தமிழ் ரீட் பண்ண வராது மக்களே. ஆமாம், ஏய் அந்த அம்மா நல்லா தான் சொல்லி தராங்க. ஸ்கூலில் ஒழுங்கா நான் படிக்கல. பார்த்துக்கோங்க மேம். இவன் தான் தம்பி. ஒரு நிமிஷம் திரும்ப. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போய் கம்பி பாதை வந்துருச்சு. ஆமாண்டா, இம்ரான் விலாக்ஸ்ரா. இம்ரான் விலாக்ஸ் வந்தாச்சு. ஏற முடியல. ஊர்ரா புதுக்கோட்டையா? ஓ, டீம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம கூட ஸ்டார்டிங்கில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹைடா நம்ம கூட ஸ்டார்டிங்கில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா கீழே வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் போங்க, பொறுமையாக வரோன்ட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கோம். பேர் என்ன? பேர் என்ன? உன் பேரு? அப்படியே இங்கே பாருங்க, பாதி தூரம் வந்தாச்சு. தண்ணி குட்டை இருக்கு. சுரங்க பாதை இல்ல, தண்ணி தேங்கி இருக்கு. தள்ளு. பாருங்க, இது தாண்டி வந்தீங்கன்னா வர வழி ஃபுல்லா சூப்பரான வியூ பாயிண்ட். பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கோம். கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. ட்ரைபேட் ரொம்ப ஷேக் ஆகிறதுனால கையை ட்ரைபேடாக பயன்படுத்திட்டு இருக்கோம். தனியாக படம் போட்டு போயிட்டானே. ஓ தடி, இன்னும் இவ்வளோ தூரம் ஏறணுமா? அங்கே போகிறோம். பேர் என்ன பாப்பா? மாதவியா. அப்படி உங்களோட இப்போ நம்ம கம்பைன் ஆகிட்டோம். ஹாய். மேலே ஏறுவோம். அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வரேன். உட்காருவோம். முடியல. நீதான் ஒரு நண்பனா? விட்டுட்டு முன்னாடி வந்துட்ட.
வெயில் வந்துருச்சு. இம்ரான் வணக்கம். பிரான் மலையிலிருந்து இம்ரான் பாக்ஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ உச்சியில் வந்து உட்காந்துருக்கோன்ட்டு. சூப்பராக இருக்கு லொக்கேஷனு. வெயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். மணி எத்தனை 8 தெரியல. 8 இருக்கும். அப்போதே பார்க்கும்போது 7:30 8 இருக்கும். நிறைய பசங்களாம் நம்ம விளாட்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கைடி போகிறதுக்குள்ள 10 சப்ஸ்கிரைபர் கன்ஃபார்ம். இதெல்லாம் வந்து மினி யூடியூபர்ஸ், சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். இது மாதிரி வந்தோம்னா 4-5 பேர்கிட்ட பேசுனோம்னா இப்போ ஆனால் போய் என் பையன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பண்ணுங்கடா, தேங்க்ஸ்டா. கரெக்டாக நம்ம இருக்கிற உயரத்தை பார்த்துக்கோங்க. இதுவே கிட்டத்தட்ட 2000 அடி 2200 அடி கிட்ட இருக்கும். மொத்தம் இந்த மலை பார்த்தீங்கன்னா 2500 அடி. கரெக்டாக இப்போ நம்ம க்ளவுடுக்கு மேட்சிங்காக இருக்கும். க்ளவுடே நம்மளோட கீழே தான் இருக்குது. இன்னும் அங்கே உச்சி தெரியுது பாருங்க, அங்கே போகணும். போவோம். இப்பயே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. பாய். மகாதீர் தான் வீடியோகிராஃபர். வணக்கம் இம்ரான். காய்ஸ், இப்போ நாங்கள் தான் இந்த ஊரோட டாப்பில் இருக்கோம். பார்த்துக்கோங்க. சுற்றி மதுரை மாவட்டம். மதுரை எங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. 40 கிலோமீட்டர். மேலூர் தெரியும். அப்புறமேனா சிங்கமன்னரி, பிரான்மலை ஊர் தெரியும். என்னன்னு தெரியல, அபூர்வமாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா சொன்ன அந்த மாதிரி தண்ணி உருவாகுது பாருங்கள். மலையிலேருந்து இங்கே அங்கே அங்கே மேலே ஏறுவோம். மேலே ஏறி கண்டினியூ பண்ணுறேன், மேலே ஏறி கண்டினியூ பண்ணுறேன்றேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. பார்ப்போம் எப்படி எடிட்டிங் பண்ணிட்டு எப்படி அப்லோடிங் தெரில, பார்த்துப்போம். 6 மாதம் முடிஞ்ச வீடியோட ஒரு வீடியோ எடுத்தோன்னா 10 நாளைக்கு பிரச்சனை இல்லை. இந்த தண்ணி தெரியுதா? எனக்கு நிம்மதி. ஆமாம், ஃபோனே அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவேன். ஒரு பக்கம் வீட்டில் புலம்புவேன், ஒரு பக்கம் இவங்களுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் போட்டு புலம்புவேன். வீடியோ இல்லைடா, வீடியோ இல்லைடா, வீடியோ இல்லைடா. ஒரு ஸ்டார்டிங் யூடியூபரோட நிலைமை தான். பரவாயில்ல, நம்ம பேச்சை கூப்பிட்டு மதிச்சு வராங்க. பாருங்க நிலா இந்தா போவோம். என்ன பாருங்க சுனை தண்ணி வர்றது தெரியுதா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க. இந்தா தண்ணி சில்லு 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 சில்லுன்னு இருக்கு. ஓ தெரியும்னு நினைக்கிறேன். இயற்கை நீர் ஊற்று மக்கள் இதுதான். பாருங்க எப்படி போறது தெரியுதா? தண்ணி வெளிச்சப்பட்டு போறது தெரியுது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நீர் ஊற்று இருக்கு. வெல்கம் டு இம்ரான் வ்ளாக்ஸ். மீண்டும் மீண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எப்பயும் போல நாங்கள் தான். இங்கே கூட வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவு டாப்புக்கு ரீச் பண்ணிட்டோம். அங்கே தெரியுது பாருங்க, பச்சை பச்சை அந்த கம்பிகள்லாம் லைட்டு கம்பிகள்லாம் தெரியுது. ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இருக்குது. எத்தனாவது எபிசோட் பார்ப்பீங்களா நமக்கு சத்தமாக தெரியாது. வீட்டில் போய் எடிட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஏற வேண்டியது இருக்குது. 500 மீட்டர் ஏறினோம்னா எல்லாமல்லை அவுளியாக்களையும் கோயில்களையும் பார்க்கலாம். போமா ப்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. இப்படிதான் பேசிட்டு வராங்க. தேனிடா, தேனி மக்களே ஏறுறோம். ஒரு பெரிய ஏத்தம் இருக்கு பாருங்க. ஏறிட்டு கண்டினியூ பண்றேன். எந்த மலை பிரதேசம் போனாலும் இது ஒன்று பண்ணிடுறாடி. எந்த மலை பிரதேசம் போனாலும் இங்கே பாருங்க, வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் போத்தா பார்க்கலாம், திருப்பரங்குன்றம் போனால் பார்க்கலாம். இங்கேயும் என்ன விட்டு வரக்கா, இங்கேயும் கட்டிட்டாங்கல்ல, அங்கெல்லாம் பாரு அவருக்குலாம் அப்பார்ட்மெண்ட் வேணும் போல். இங்கேயும் அது மாதிரி கட்டிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்து நம்மளும் கட்டுவோம். கல் வந்து சேர்த்து நிப்பாட்டினோம்னு வச்சுக்க, வீடு கட்டுறதா இது. வந்துட்டோம்டா, அந்த இருக்கு போடுறா கந்தூரி ஆக்கிற இடம். கிட்ட வந்துட்டோம்டா. டே ஜாலி மக்களே ஜாலி. கந்தூரி ஆக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கீழேயும் கந்தூரி ஆக்கிற இடம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஏற முடியாத நபர்களுக்காக அங்கே ஆக்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
ஏறி வந்து ஆக்குறவங்களும் இருக்காங்க. தினமும் நிறைய பேர் வந்து கந்தூரி ஆக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸான தர்கா பிரான்மலை அட்லீஸ்ட் டாப் எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். தர்காவை தான் இன்னும் கண்ணில் பார்க்கல. தர்கா வந்து மேலேருந்து கீழே தான் இருக்கும், கீழே நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற போது இறங்கும்போது இதே பாதையில் தான் இறங்கணும். குரங்கெல்லாம் வேற இருக்கு, பார்த்து ஏறுவோம் மக்களே. அட்லீஸ்ட் இப்போ தர்காவுக்கு போயிட்டுருக்கோம். மாதிரி அங்கே போயிட்டான், நம்ம லேட்டாக போயிட்டுருக்கோம். பின்னாடியே வருது. இதான் பார்த்தீங்கன்னா டாப்பு. குரங்கட்டுலியோ ரொம்ப இருக்குது. லேஸ் ரிங்ஸ் பாக்கெட் ஒரு கை கொடுத்தா நம்ம விளாகில் இருந்துருப்பாங்க. அது சரி பாசம் கொடுக்கணும்னு பார்த்தா குரங்கட்டு கடியாக கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தங்க இடம், இது பார்த்தீங்கன்னா கந்தூரி ஆக்குற இடம்.